பிஜிஎம்ஐ பப்ஜி எல்லாருக்குமே அவங்க ரிஃப்ளெக்ஸோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தான் ரொம்ப பெரிய ஆசையாக. இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி வரைக்கும் ஒரு ஆசையாக தான் இருக்கும். அதுக்கு பார்த்ததுக்கு அப்புறமேட்டா உங்களாலையும் ரிஃப்ளெக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க நம்புவீங்க. அதனால தான் சொல்றேன், இந்த வீடியோவை கவனமா பாருங்க. ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணாலும் உங்களோட ரிஃப்ளெக்ஸோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு கேம் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு பிராக்டிஸ் முக்கியம். பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் எப்பவுமே ஒரு கேம் உள்ள போறதுக்கு இறங்கணும். ட்ரைனிங் மோடு கிளிக் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த டிஸ்பிளே உள்ள வந்துட்டு கன் ஷாட்னு கொடுத்தீங்கனாலே அதுல 4 ஆப்ஷன் காட்டும். அதுல நீங்க என்லெஸ் கிளிக் பண்ணி பிகின் கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்துடுவீங்க. இந்த 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவும் வேற வேற இடத்துல எங்கெங்க இருந்தும் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் ஃபயர் பண்ணி உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஸ்கில்ஸை வந்து தாறுமாறாவே இம்ப்ரூவ் பண்ண நான் ஃபாலோ பண்ற ட்ரிக்ஸ் வந்து இது மட்டும் தான் மெயினா ஃபாலோ பண்றது. எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் பிராக்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலதான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் என்ன பண்றீங்கன்னா கேம் உள்ள வரீங்க, ஆனா ட்ரைனிங் பண்ணாமலே நீங்க மேட்ச் உள்ள போயிடுறீங்க. அது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஜிம் போறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் மேட்ச் போறதுக்கு முன்னாடி வார்ம் அப்னு ஒன்று பண்ணுவாங்க. அது ரொம்பவே முக்கியம். இதுலயுமே வார்ம் அப் முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணாம போற மேட்ச்க்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போற மேட்ச்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்களே நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஸ்கில்ஸை வந்து தாறுமாறா பூஸ்ட் பண்ணாலே போதும். இதை மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்க ஒரு நூப் மென்டாலிட்டி வந்து காணாம போயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேம் பிளே மேல ஒரு ஓவர் கான்பிடன்ஸே வரும் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஏங்க வெயிட் பண்றீங்க? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ஆல்ல போட்டுட்டு உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஜேர்னியை இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த SSR ரிஃப்ளெக்ஸ் கேமிங் சேனல். சோ பாய் மக்களே.